இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இந்த கான்செப்ட்ஸ்குள்ள வரும்போது, நம்ம ரொம்ப சுலபமா ஈர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது பணம் தான். நம்ம லைஃப்ல நெறைய பில்லர்ஸ் இருக்கு. ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர், செல்ஃப்ன்னு சொல்லி நம்ம அத 6ஆ பிரிப்போம். இதில நீங்க ரொம்ப சுலபமா என் லைஃப்ல ஈர்த்துற முடியும் அப்படின்னா, அது எதுவா இருக்கலாம் அப்படின்னா, பணம் தான் சொல்வோம். இந்த வீடியோல இந்த பணத்த ஈர்க்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் பத்தி பேசப் போறோம். ஸோ என்னதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ல பணத்த ஈஸியா ஈர்க்க முடியும்னாலும், இங்க இருக்கிற ஒரு சின்ன கீ என்னன்னா, பணத்த நீங்க நேரடியா மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ மேபி இது நான் முரண்பாடா சொல்ற மாரி இருக்கலாம். ஸோ பணம் தான் முக்கியம், பணம் தான் ஈஸி. ஆனா வந்து அத நான் ஈர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, இது நெறைய முரண்பாடா தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸ் தான் இங்க ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த வீடியோக்கு அப்புறமா பணத்த இலக்கா வச்சிருக்கீங்கன்னா, நீங்க கண்டிப்பா யோசிங்க. பொதுவா மேனிஃபெஸ்டேஷன் வரப்போ, நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு கோல் அப்டின்னா, நம்ம நெறையா பணம் சம்பாரிக்கணும், நம்மகிட்ட நெறையா பணம் இருக்கணும், மனி ஃப்ளோ நல்லா இருக்கணும் அப்டின்றது எல்லாருக்குமே டீஃபால்ட்டா கண்டிப்பா இருக்கும். இதில இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்டின்னா, பணத்த நம்ம புரிஞ்சுக்கல. பணம்ன்றத நம்ம எப்படி பார்க்குறோன்ற அந்த பர்செப்ஷன், நம்மளுடைய அந்த பணத்த பத்தின அறிவுன்றது இருக்கும் இல்லையா? அத மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரும்போது சரி பண்ணிக்கணும். நம்ம இதுவரைக்கும் எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ, அத வச்சு பணத்த ஈர்க்கணும் அப்டின்னா, நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல. எனக்கு இவ்வளோ லட்சங்கள் எனக்கு வரணும், இந்த சேலரி எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும், இவ்வளோ பணம் எனக்கு கிடைக்கணும். கண்டிப்பா இத முயற்சி பண்ணதுல 100ல 90 பேருக்கு அது நடந்திருக்கும். ஏன் 100 பேருக்கும் நடந்திருக்கலாம். பணத்த ஈர்க்கிறது பிராக்டிஸ் வைஸ் பாசிபிள்னா கூட, நீங்க பணத்த மையப்படுத்தி கோல் வச்சீங்கன்னா, இப்ப நான் இத ஈர்த்தேன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தா ஒண்ணு வரும்ல, இவ்வளோ பணம் நான் அட்ராக்ட் பண்ணேன்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. அது லைஃப் சேஞ்சிங்கா இருக்காது. மோஸ்ட்லி அந்த மாரி நீங்க ஈர்க்கக்கூடிய பணம் வந்து தற்காலிக பிரச்சனையோ, இல்ல தேவையோ மட்டும் தான் சால்வ் பண்ணுமே தவிர, அது லைஃப்ப மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சேலரிய மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அந்த சேலரி இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நீங்க அந்த ஜாப் போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணும்? நான் பணத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பணத்த யோசிச்சா பணம் தான் வருதே அப்படின்னு நெனைப்பீங்க. உண்மை என்னன்னா, நீங்க பணம்னு சொல்லி குறிப்பிடும்போது எப்பவுமே நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ், நம்மளுடைய இன்டர்னல் சப்போர்ட் அப்படின்றது வந்து இம்மீடியட்டா இருக்கிற தேவைகளுக்கு தான் போகும். அதாவது இன்னைக்கு ஒரு ஜாப நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த சேலரி அப்படின்றது எத்தன நாளைக்கு வேலிட்? மேபி அந்த சேலரில நீங்க 1 வருஷம் இருக்க முடியும். இல்ல மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இருக்க முடியும். அதுக்கு மேல போம்போது இன்னொரு லெவல் ஆஃப் மனிய நீங்க கோலா வைப்பீங்க. இந்த மாரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, வாழ்க்கை பூரா நீங்க பணத்த தேடிக்கிட்டே இருக்கிற மாரி ஆயிடும். ஸோ பணத்த பொறுத்தவரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல நெறையா வரணும்னு நெனைக்கிறீங்கன்னா, பணத்த நேரடியா குறிப்பிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா 1% கிளப் அப்படின்ற கோர்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப தனியா நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்ல. நாங்க ரீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ண காஸ்மோஸ் கம்யூனிட்டி, அதாவது ஒரு மொபைல் ஆப்ல லா ஆஃப் அட்ராக்ஷன முழுசா கத்துக்கிறதுக்கும், ரொம்ப ஈஸியா அத ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில நெறைய டிஸ்கஷன்ஸ், மந்த்லி மீட்டிங்ஸ் எல்லாமே போகும். அதில 1% கிளப் மட்டும் இல்ல, மத்த கோர்சஸ், முக்கியமா 3 AM சேலஞ்ச் இந்த மாரி விஷயங்கள அங்கேயே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 1% கிளப்ல சொன்ன விஷயங்களோட ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதல்ல பணத்த மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், பணம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அப்படிப்பட்ட பணம் யாருக்கு வரும்னா, பணத்துக்கான தேவை இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் வரும். இன்னைக்கு என்கிட்ட பணத்துக்கான சோர்ஸ் இல்ல, சம்பாரிக்க முடியல, நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போ முடியல, இல்ல எனக்கு 35 வயசாச்சு, 40 வயசாச்சு, சேலரி அதிகமாகல, இல்ல பிசினஸ் அதுக்கு மேல போமாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க பேசும்போது, என்னதான் பணத்துல குறை இருந்தாலும், இன்னைக்கு சர்வைவலுக்கான பணம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ, ஒய்ஃப் கிட்ட இருந்தோ, இல்ல நீங்க ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்ச பணத்திலயோ மேனேஜ் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ அந்த அளவு வளர மாட்டேங்குது, இல்ல என்கிட்ட வந்து பணம் உள்ள வரவே மாட்டேங்குது அப்படின்னா, மனி ஃப்ளோ பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மனி ஃப்ளோ பொதுவா எதுக்கு பிளாக் ஆகும்னா, ஒரு நபருக்கு எப்போ பணத்தின் தேவை கம்மியாகுதுன்னா எப்படி? நான் ஒரு 30,000 சம்பாரிக்கிறேன். அதுக்கு மேல என் லைஃப்ல செலவுகளே இல்ல அப்படின்ட்டா, பண தேவை அங்கேயே நின்றுச்சு. ஸோ அப்போ உங்க வருமானம் அப்படின்றது எத்தன வேல மாறுனாலும் அதுக்கு மேல உங்களுக்கு காசு வராது. இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல க்ரோவே ஆக மாட்டீங்க. நம்ம என்ன நெனச்சுப்போம், ஓகே நமக்கு மணி பிரச்சனை இருக்கு. உடனே மணி மேனிஃபெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா, இங்க நீங்க குறிப்பிட வேண்டியது உங்களுடைய தேவை என்ன? அதாவது பணம் அப்படின்றது தேவை இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் வரும். இதுக்கு ஈசியஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே பிசினஸ ஒரு ஊர்ல 30 பேர் பண்ணா கூட, எல்லாருக்கும் ஒரே வருமானம் இருக்காது. அது எப்படின்னா, ஒரே ப்ராடக்ட், ஒரே கஸ்டமர் பேஸ், அதே செல்லிங் மெத்தட் தான். எல்லாரும் கடை தான் வச்சிருக்காங்க. எல்லாரும் அதே பொருள் தான் சேல் பண்றாங்க. ஆனா, அந்த பர்ட்டிகுலர் நபருக்கு மட்டும் அதிகமா இருக்கும். ஒரு நபருக்கு கம்மியா இருக்கும். ஒரு நபருக்கு ஆவரேஜா இருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் இங்க? பணம்ன்றது எல்லாருக்கும் வர வழி ஒண்ணுனாலும்,
எந்த மனுஷனுக்கான தேவை அதிகமாக இருக்கோ அவங்க எப்போ அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற அவசியத்தை பார்க்குறாங்களோ அப்போ தான் பணம் வரும். ஸோ பணம்ன்றது நம்ம லைஃப்பில் வந்து எப்பவுமே ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட் பண்ணுறது எப்படி? நம்மளோட தேவைகளையும் நம்மளோட ஆசைகளையும் தெளிவாக வச்சுருந்தாவே பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் பொதுவாக இந்த பணம் வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொருள் சார்ந்த இலக்குகளை சூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்த விஷயம் பணத்தில் புரிஞ்சுக்க வேண்டியது, பணம் அப்படின்றது அதுக்குன்னு தனி ஒரு வேல்யூ கிடையாது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் ரூ. 1,00,00,000 அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட, அந்த பணம் தனித்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் உங்களால் கொண்டு வர முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்பில் இன்றைக்கி எவ்வளோ பணம் வருது, வெளியே போகுது. என்னைக்கு பணம் நீங்கள் தனியாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பணத்தை தனியாக வச்சு எதாவது பண்ண முடியுமா? பணம் எப்பவுமே வெளியே போய் ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ கொண்டு வரும், ஒரு கம்ஃபர்ட்டையோ கொண்டு வரும். அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் வேல்யூ க்ரியேட் பண்ணுமே தவிர, பணமாக நீங்கள் வச்சுருக்கிற வரைக்கும் தனிப்பட்ட சந்தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சில பேர் உடனே என்ன யோசிப்போம் அப்படின்னா, அக்கௌண்ட்டில் 2,00,00,000 இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்ல, நிம்மதியாக இருப்பேன்ல. நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பட் எத்தனை நாளைக்குன்னு யோசிக்கணும். பணம் எப்பவுமே வெளியேறும்போது தான், அதாவது நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகும்போது தான் அது ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணும். இல்லை ஏதோ ஒரு பொருளை கொண்டு வரும், இல்லை சர்வீஸை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வருமே தவிர, பணத்துக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. நீங்கள் ₹1,00,00,000 வச்சுருந்தாலும் அது வெறும் அக்கௌண்ட்டில் பார்க்குற நம்பர், இல்லை பணமாக வச்சுருக்கீங்க அது பேப்பர் தானே தவிர, பணம் நம்மக்கிட்ட இருக்கிறத விட எப்போ அது உங்ககிட்ட இருந்து வெளியே போகுதோ அப்போ தான் அது உங்கள் பணமாகவே மாறுது. ஸோ பணத்துக்கு தனிப்பட்ட வேல்யூ ஒன்று இல்லை. பணம்ன்றது ஃப்ளோலியே தான் இருக்கும். நம்ம பணம் தான் பெருசு, பணம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி அதில் ஏதோ ஒரு நம்பரை வச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு லைஃப்பில் பணத்தை ஈர்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி நீங்கள் வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் நிறைய சேனல்லையோ இல்லை நிறைய இடங்கள்லையோ பற்றி பேசியிருப்பாங்க. லைக் நான் வந்து 10,00,000 ஈர்த்தேன், 30,00,000 ஈர்த்தேன், இவ்வளோ செக் எனக்கு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு பணத்துக்கு பின்னாடி ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பார். எமோஷனலாக அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்றைக்கி வந்து ஒரு காரோ, வீடோ, நகையோ நீங்கள் அதுக்குண்டான தேவைகள் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதை உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான சோர்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். கூட நீங்கள் வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன்ற பேரில் நீங்கள் ஏதாவது ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் இல்லை வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணலாம். அது நம்ம வேண்டான்னு சொல்கிறது இல்லை. உங்கள் கோர் கோல் வந்து பணத்தை மையப்படுத்தாமல் பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தேவைகளை மையப்படுத்தி இருந்துச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷன் வேகமாக இருக்கும். அண்ட் வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ₹5,00,00,000 அளவிலான ஒரு பொருளை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த லெவலுக்கு இருக்க ஒருத்தருக்கு என்ன சேலரி இல்லை என்ன பிஸ்னஸ் இன்கம் வரணுமோ அதை உருவாக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி பணத்தை வேல்யூ பண்ணிட்டு எனக்கு 5,00,000 மாதம் வரணும், இல்லை 3,00,000 எனக்கு வரணும்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணும்போது அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கான்ஷியஸ் உங்கள் நீடை பார்க்கும், உங்கள் தேவைகளை பார்க்கும். அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லையா, உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? ஸோ அப்போ அங்கே தான் வந்து மணி பிளாக் ஆகுறது. அடுத்த விஷயம், பணம் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி நான் சொல்லியிருந்தேன். இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மணி பிளாக்ன்றது ரொம்ப பெரிய பிளாக்காக யாருக்குமே இருக்காது. பாஸ்ட்டில் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட சில அறிவு, நீங்கள் பணத்தில் பார்த்த பிரச்சனைகள், இல்லை ஏதாவது ஒரு கில்ட் ஃபீலிங், இதுதான் வந்து பணத்தை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கும். அண்ட் ப்ரெசன்ட் சினாரியோவில் உங்களை சுற்றி நிறைய பேர் பணம் சார்ந்த பிரச்சனையோடையோ இல்லை பணத்தை குறை பேசிட்டு இருந்தாவோ அதுவுமே எங்களுடைய மணி ஃப்ளோ பிளாக் பண்ணிருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது பெருசு ஏதாவது பண்ணுமானா, மணி பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசு எதுவும் முயற்சி பண்ண வேணாம். ஒரு சின்ன ஹிட், அதாவது உங்கள் கான்ஷியஸ் எதிர்பார்க்குறது ஒன்றும் பெரிய ப்ராக்டிசஸ், பெரிய அளவுக்கான விஷயங்கள்லாம் இல்லை. பணத்தை பற்றின ஒரு சின்ன புரிதல் மாறும்போதும் அண்ட் உங்களுக்கு பணத்துக்கான தேவையை உங்களால் ப்ராக்டிஸில் கொண்டு வர முடிஞ்சிட்டாவுமே போதும். ஆனால் மற்ற தேவைகளை யோசிச்சு பாருங்களேன். ஹெல்த்துன்னு வரும்போது நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். ஹெல்த்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய உள்ள எமோஷன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அது இன்னொரு பர்சனை டிபெண்ட் பண்ணதாக இருக்கும். மணி மட்டும்தான் நம்ம சர்வைவலுக்கான தேவை. இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா இல்லை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எல்லாருக்குமே பணம்ன்றது ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு ₹1000 தேவைப்படுது. அப்போ பணத்தை இருக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்கே கான்ஷியஸ் வெயிட் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு ப்ளோ. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிளாக்கை வச்சுக்கிட்டு பணத்தை மொத்தமாக நீங்கள் நிறுத்தி வச்சுருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சின்ன பிளாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மணி ஃப்ளோ நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது எப்படி சொல்லலாம்னா, இந்த அணையை திறந்து விடுறதுக்கு கீழே வந்து ஒரு வால்வு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப நாள் திறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக சேறு எல்லாம் அடைச்சி, அழுக்கு எல்லாம் அடைச்சி நிற்கும். அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் அந்த இது ரிலீஸ் ஆகிறதுக்கு. என்ன தான் ப்ரெஷர் போட்டாலும் அந்த பிளாக்ஸ் ரிமூவ் ஆகாமல் அந்த ஃப்ளோ க்ரியேட் ஆகாது. ஒன்ஸ் அந்த ஃப்ளோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. மணியும் அப்படி தான். ஒன்ஸ் பணம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் அதை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அந்த தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் மாற்றிட்டே இருப்பீங்க. அந்த ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி.
நான் சொன்ன இந்த பேசிக்கான விஷயங்களை புரிஞ்சுட்டு பணத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காம பணத்தையே மையப்படுத்தாமல் எப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ லைஃப் கண்டிப்பாக மாறும். இது ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் நம்ம சேனலில் மணி மேனிஃபெஸ்ட் எபிக் ரீகேப்னு சர்ச் பண்ணுங்கள். இதை பற்றி நிறையா வீடியோஸ் நான் முன்னாடி பேசியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மேபி ஒரு சின்ன மென்டல் பிளாக் உங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பணத்து மேலே ஒருவேளை அதிக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ திரும்பவும் பாருங்கள். நான் சொன்ன மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த புரிதல் ஏற்பட ஆரம்பிக்கும். நன்றி.